10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த கிளாஸ் வந்து இப்போ ரிபோசோம் என்ன நம்ம நெக்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா ரிபோசோம் பார்க்கணும். ஓகே, இப்போ ரிபோசோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ ரிபோசோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து மெயினாக என்னென்ன கேரக்டர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோவேன். இப்போ ரிபோசோம் சொல்லக்கூடியது வாஸ் ஃபர்ஸ்ட் அப்சர்வ்டு இன் சார்ஜ் பால்டே அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மொத வந்து ரிபோசோமை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு the ribosome were first observed in George Palade இந்த 1953. ஓகேங்களா, எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா 1953 தான் மொத என்ன பண்ணுறாரு இவர் வந்து கண்டுபிடிக்கிறார். ஆஸ் அ டென்ஸ் பார்ட்டிக்கல். டென்ஸ்னால் என்னது? அடர்த்தியான பார்ட்டிகல். ஓகே, they are granules. In this electron microscope, the electron microscope observation reveals that is a ribosome are composed of the two rounded subunit. எப்படி இருக்கும்? ஒன்று லார்ஜாக இருக்கும், இன்னொன்று எப்படி இருக்கும்? ஸ்மாலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்சாக இருக்கும். ஓகே, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்யூனிட் யுனைடெட் டுகெதர் டு ஃபார்ம் a complete unit. Mg2+ is a record for the structural cohesion of the ribosome. இது ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. என்ன இம்பார்ட்டண்டாக தேவை அப்படின்னா Mg2+ அப்படின்னு சொல்லக்கூடியது record for the structural cohesion. ஓகே, அதுக்கப்புறம் biogenesis of ribosome are de novo formation, auto-replication and nucleolar origin. Each ribosome is made up of one small and one large subunit. Ribosome are the site of the protein synthesis. அப்போ ரிபோசோம்னாலே முக்கியமான என்ன ஃபங்க்ஷன் நமக்கு? புரோட்டீன் சிந்தசிஸ் செய்யக்கூடியதான் அதோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா சார், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the ribosome is not a membrane bound organelles. இப்போ மெம்பரைன்னா என்னது? நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலாம் டபுள் மெம்பரைன் இருக்குன்னு பார்த்தோம். ஒரு மைட்டோகாண்ட்ரியா இருக்கா, அதில் டபுள் மெம்பரைன் இருக்குது. ஒரு குளோரோபிளாஸ்ட் இருக்கா, அதில் டபுள் மெம்பரைன் இருக்குது. ஒரு நியூக்ளியஸ் இருக்கா, அதில் டபுள் மெம்பரைன் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஆனால் ரிபோசோமை பொறுத்த வரைக்கும் என்ன கிடையாது அப்படின்னா எந்த ஒரு அவுட்டர் கவரிங் மெம்பரைனும் கிடையாது. கண்டிப்பாக ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகே, ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். சரி, இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் த ரிபோசோம் அப்படின்னு பிரிக்கிறோம். ரிபோசோமில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் நம்ம இதில் பிரிக்கிறோம். ஓகேங்களா. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம அந்த டயக்ராம் பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. இது லார்ஜ், மேலே இருக்கிறது லார்ஜ் யூனிட்டு, கீழே இருக்கிறது சப் யூனிட். ஓகேங்களா, அது ஸ்மால் யூனிட்டு. இந்த இடத்துல பாருங்கள் அமினோ ஆசிட், இங்கே செயின் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, இது நமக்கு அமினோ ஆசிட் அக்செப்டார். அப்போ அமினோ ஆசிட் வந்து நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. இப்போ க்ரோயிங் பாலிபெப்டைட் செயின். அப்போ இந்த செயினுக்கு என்ன பேர் அப்படின்னா பாலிபெப்டைட் செயின். அப்போ இதோட கேரக்டர் பாருங்கள், கீழே tRNA அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ tRNAக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் RNA. ஓகே, என்ன RNA நமக்கு டிரான்ஸ்ஃபர் RNA. இங்கே பாருங்கள் சின்னதாக கலர்லாம் சின்ன சின்ன புக்ஸை அடுக்கி வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா mRNA அல்லது ஒரு மெசஞ்சர் RNA அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டைப் ஆஃப் RNAவை பிரிச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு mRNA, tRNA, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா rRNA. M அப்படிங்கிறது மெசஞ்சர் RNA, tRNA அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் RNA அப்படின்னு சொல்லக்கூடியது. rRNA அப்படின்னா ரிபோசோமல் RNAன்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ mRNA அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லில் 3 to 5% இருக்கும். இதில் முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா mRNAங்கிறது மெசேஜை டிரான்ஸ்லேட் பண்ணுறது. ஓகேங்களா, அப்போ டிரான்ஸ்லேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், இந்த mRNA வந்து இன்வால்வ் ஆகும். ஓகே, அதுக்கு அடுத்து இருக்கிறது
tRNAன்னு சொல்லக்கூடியது. இதுதான் ஸ்மாலஸ்ட் அல்லது சால்யுபிள் கரையக்கூடிய ஒரு RNA அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா ஒரு 15% இருக்கும். இவர் தான் என்ன அப்படின்னா வெக்டார், ஒரு பர்டிகுலர் பிளேஸ், அதாவது மெசேஜ் RNAவிலேருந்து வரக்கூடிய அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே சரிங்களா மற்ற எல்லா செல்லுக்கும் காண்டாக்ட் பண்ண கொண்டு போகிறது யார் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் RNA அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஓகே சரி, அதுக்கு எடுத்து இருக்கக்கூடியது நமக்கு என்ன அப்படின்னா rRNA அல்லது ரிபோசோமல் RNAன்னு சொல்லக்கூடியது. ஓகே, tRNAன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இது ஸ்டேபிள் கிடையாது. ஆனால் இருக்கிறதுலே ஸ்டேபிளான ஒன்று எது அப்படின்னா rRNA தான். ஓகே, எத்தனை பர்சன்டேஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஒரு செல்லில் வந்து ஒரு 60 to 80% அரேஞ்ச் ஆகிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு இம்பார்ட்டன்ட் யார் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய rRNA அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் தான். ஓகேங்களா, சரி, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிபோசோமோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள் நம்ம 70Sன்னு எடுத்துக்கிறோம். 70S நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறோம். 30S + 50S அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா 30 + 50ன்னு பிரிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது மேக்ஸ் கால்குலேஷன்லாம் போடக்கூடாது. சார் 30 + 50 80 தானே வரும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னா ஸ்வெட்பெர்க் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்வெட்பெர்க் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 70S ப்ரோ கேரியாட்டிக்கில் இருக்கக்கூடிய 70S ரிபோசோமை ரெண்டாக பிரிக்கிறார். ஓகேங்களா, எப்படி பிரிக்கிறார் அவர் நமக்கு இதை வந்து 30 + 50ன்னு பிரிக்கிறார். இதே வந்து நமக்கு 80S யூகேரியாட்டிக்கில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 40 + 60 அப்படின்னு பிரிக்கிறார். நமக்கு 40 + 60 அப்படின்னு பிரிக்கிறாரு. அப்போ 3 RNA மாலிகுல் இங்கே 70Sல எத்தனை RNA மாலிகுல் இருக்குது 3 இருக்குது. 80Sல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 RNA மாலிகுல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம் இதை வந்து பிரிக்கிறோம். எப்படி 16 sRNA இன் 30S சப்யூனிட். அதுக்கு கீழே செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் 23S and the 5S in 50S large subunit. Second point 20S 5.8S and 5S in the larger 60S subunit. Eukaryotic cells of the plants and the animals. இது எதில் இருக்கும் நமக்கு 70S prokaryotic cell of the blue-green algae, bacteria, mitochondria and chloroplast of the many algae அண்ட் ஹையர் பிளான்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ எஸ்ஸுங்கிறதுல என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்வெட்பெர்க் யூனிட்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அப்போ ரிபோசோமை பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டண்டான கேரக்டர் அப்படின்னா நமக்கு என்னது ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் 2 டைப்பாக நம்ம டிவிஷன் பண்ணலாம். 70S and 80Sன்னு பிரிக்கலாம். 70 நம்ம எப்படி பிரிக்கிறோம் 30 + 50ன்னு பிரித்தோம். அதே மாதிரி 80 நம்ம என்ன பார்த்தீங்க அப்படின்னா 40 + 60ன்னு பிரித்தோம் இல்லைங்களா. இது யூகரியாட்டிக்கில் இருக்கும். 70S அப்படின்னா ப்ரோ கேரியாட்டிக்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணது யார் அப்படின்னா சார்ஜ் பால்டே அப்படிங்கிறவர் 1953 வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருப்பார். ஓகே, அதோட சேர்த்துல இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து பாருங்கள் Mg2+. இது கேட்பாங்க. Mg2+ இஸ் ரெக்கார்ட் ஃபார் த ஸ்ட்ரக்சரல் கொகிசன். என்ன கேரக்டர் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் கொகிசன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சொன்ன மாதிரி இப்போ ரிபோசோம்னா மொத்தம் 3 டைப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. mRNA மெசஞ்சர் RNA, tRNA டிரான்ஸ்ஃபர் RNA இதுதான் சால்யுபிள் கரையக்கூடியதுன்னு சொல்லியிருக்கு. rRNA அப்படிங்கிறது ரிபோசோமல் RNA. rRNAவுக்கு என்ன பேர் அப்படின்னா ரிபோசோமல் RNAன்னு சொல்லக்கூடியது. அப்போ மெசஞ்சர் RNAங்கிறது ஒரு செல்லில் 3 to 5% இருக்கும். tRNAங்கிறது 15% இருக்கும். rRNAங்கிறது ஒரு செல்லில் 60 to 80% வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ முக்கியமாக ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு இம்பார்ட்டன்ட் யார் அப்படின்னா rRNA அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நமக்கு என்ன இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரேஞ்சாக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷனில் வந்து இன்வால்வ் ஆகும். ஓகே, சரி, அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிபோசோம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன். இந்த ரிபோசோம் கன்சிஸ்டிங் ஆஃப் RNA அண்டு ப்ரோட்டீன் என்னென்ன இருக்கும் RNAவும் ப்ரோட்டீனும் இருக்கும். RNA 60% and protein 40%. During the protein synthesis, many ribosomes are attached to the single mRNA is called the polysome or polyribosome. அப்போ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா
பாலிசோம் அல்லது பாலிரிபோசோம். The function of the polysome is the formation of several copies a particular polypeptide during the protein synthesis. ஓகே, இப்போ பாலிபெப்டைட் அப்படின்னாலே நமக்கு என்னது இந்த இடத்துல புரோட்டீன் சிந்தசிஸ்க்குலாம் நமக்கு என்ன ஆகும், இந்த அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்வால்வ் ஆகும். அப்போ இந்த அமினோ ஆசிட்டோட கேரக்டர்லாம் இங்கே வந்துடணும். There is a free in the non-protein synthesis cell. In protein synthesizing cells are linked together with the help of Mg2+. எது ஹெல்ப் பண்ணுது நமக்கு வந்து Mg2+ வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இம்பார்ட்டண்டான ஒன்று. எதுக்காக அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். சரிங்களா? அதே மாதிரி பயோஜெனிசிஸ் நமக்கு வந்து ரிபோசோம் பொறுத்த வரைக்கும் பயோஜெனிசிஸ் ரிபோசோம் ஆர் டினோவா ஃபார்மேஷன், ஆட்டோ ரெப்ளிகேஷன் அண்ட் நியூக்ளியோலார் ஆர்ஜின். இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஓகேங்களா? அப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம லார்ஜ் அண்டு சப்யூட்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். ப்ரோகேரியாட்டிக் தகுந்த மாதிரி இருக்கும், யூகேரியாட்டிக் தகுந்த மாதிரி ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய கேரக்டரு லைசோசோம். என்ன கேரக்டர் அப்படின்னா லைசோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மோஸ்ட்லி வந்து நமக்கு இந்த லைசோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போ நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு சுசைடல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய பாடிக்குள்ளே என்ட்ரி ஆகுது. பாடிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு நம்முடைய பர்டிகுலர் செல்லை போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அஃபெக்ட் பண்ணுது. அஃபெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் வந்து டோட்டலாக பாக்டீரியா நல்லா டெவலப் ஆயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு அந்த பாக்டீரியாவோ வைரஸோ என்ன ஆகக்கூடாது, ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணிக்கும் அந்த செல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேகோலைட்டிக் என்சைம் சொல்லுவாங்க, HCl தன்னைத்தானே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா செல் விழுங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட் மூலமாக என்ன பண்ணிக்கும் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய டோட்டல் பாக்டீரியாவையும் அல்லது வைரஸையோ அழிச்சிரும். அப்போ அந்த செல் தான் அழியிறதும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் என்ன பண்ணிடும், அழிச்சிரும். ஸோ அதுக்கு தானே பேர் சொல்கிறாங்க சுசைடல் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லைசோசோம் எங்கிருந்து உருவாயிருக்கும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. ஓகே, ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து கோல்கை அப்பாரட்டஸ் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். இந்த கோல்கை அப்பாரட்டஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிஞ்ச் ஆஃப் த மாலிகுல் ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு என்ன பண்ணோம், சின்ன சின்னதாக அங்கேருந்து பிரிஞ்சு வரும். அந்த சப்ஸ்டன்ஸுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா லைசோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? சரி, அப்போ லைசோசோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர் டிஸ்கவர்டு பை கிறிஸ்டியன் டுவி. சரிங்களா? டூட்வி அப்படிங்கிறவர் தான் மொதல் என்ன பண்ணுறாரு, இது கண்டுபிடிக்கிறார். எப்போ அப்படின்னா 1953. That is known as a suicidal bag. There is a spherical bodies enclosed by the single unit membrane. அப்போ இதில் என்னது ஒரே ஒரு மெம்பரைன் யூனிட் மெம்பரைன் மட்டும் இருக்குது. ஆனால் ரிபோசோமில் என்ன கிடையாது, மெம்பரைனே கிடையாது. ஆனால் லைசோசோமில் என்ன இருக்குது, சிங்கிள் யூனிட் மெம்பரைன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. தட் இஸ் ஆர் பவுண்ட் இன் எ யூகேரியாட்டிக் செல்லில் இருக்குது. லைசோசோம் ஆர் ஸ்மால் vacuoles is formed when small pieces of the Golgi body are pinched up from the tubules. ஓகே, சரி, இப்போ லைசோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ப்ரோகேரியாட்டிக்கில் இருக்கா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா அப்போ இந்த இடத்துல என்னது, ப்ரோகேரியாட்டிக்கில் லைசோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் கிடையாது. ஆனால் வைரஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைசோசைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்குது. எதுக்காக லைசோசைம் இருக்குது அப்படின்னா பாக்டீரியாவோட செல்வால் அழித்து உள்ளுக்குள்ளே போகிறதுக்காக அதில் இருக்கக்கூடிய என்சைம் தான் லைசோசைம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, சரி, அடுத்த பாயிண்ட், there is a found in eukaryotic cell. The lysosome are small vacuole formed when small pieces of the Golgi body are pinched up from the tubules. They contain the variety of hydrolytic enzyme. சரியா? அப்போ என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஹைட்ரோலைட்டிக் என்சைம் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் HClன்னு சொல்லக்கூடியது. ஹைட்ரோ குளோரிக் ஆசிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணோம். திஸ் கேன் டைஜஸ்ட் மெட்டீரியல் வித்தின் த செல். அப்போ நம்ம பாடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும், நமக்கு இந்த ஹைட்ரோலைட்டிக் என்சைம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? அது வந்து நமக்கு pH பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. இதோட பவர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 3 to 5 அந்த ரேஞ்சில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த மெம்பரைன் அரவுண்ட் த லைசோசோம் prevent this enzyme for digesting cell itself. சரியா? இப்போ மெம்பரைன் அரவுண்ட் த லைசோசோம்
எதுக்காக இருக்குது அப்படின்னா ப்ரிவென்ட், பாதுகாக்குது. என்ன பாதுகாக்குது அப்படின்னா தன்னைத்தானே என்னது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சுக்காகாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். எப்போ தேவைப்படுமோ அப்போ தான் போய் நமக்கு என்ன பண்ணும், இந்த ஃபங்க்ஷனை அது செய்யும். சரி, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே இந்த இடத்துல பாருங்கள் லிப்பிட் லேயர். இங்கே இருக்கக்கூடிய லேயருக்கு என்ன பேர் அப்படின்னா லிப்பிட் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது கிளைகோ சிலேட்டட் மெம்பரைன் டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே மெம்பரைன். அடுத்தது ஹைட்ரோலைட்டிக் என்சைம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகே, சரி. அடுத்தது ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராசெல்லுலார் டைஜஷன். என்ன செல்லுலார் டைஜஷன்? நமக்கு இன்ட்ராசெல்லுலார் டைஜஷன். தெர் இஸ் அ டைஜஸ்ட் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ் present in the cytoplasm. அப்போ மெயின் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? இன்ட்ராசெல்லுலார் டைஜஷன் இருக்குது, ஆட்டோபேஜி இருக்குது, ஆட்டோலைசிஸ் இருக்குது, அடுத்தது ஏஜினிங் ப்ராசஸ், பேகோசைட்டிக் ப்ராசஸ், எக்ஸோசைட்டிக் ப்ராசஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைசோசோமில் இருக்கக்கூடிய கேரக்டர். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராசெல்லுலார் டைஜஷன்னா என்னென்னு பார்க்கலாம். தெர் இஸ் அ டைஜஸ்ட் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ் ப்ரெசன்ட் இன் த சைட்டோபிளாசம். இதை டைஜஸ்ட் பண்ணால் அதுக்கு என்ன பேர்? இன்ட்ராசெல்லுலார் டைஜஷன். ஆட்டோபேஜி அப்படின்னா டூரிங் த அட்வர்ஸ் கண்டிஷன் த டைஜஸ்ட் தர் ஓன் செல் ஆர்கனல்ஸ் லைக் த மைட்டோகாண்ட்ரியா அண்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சரியா? அப்போ டூரிங் த அட்வர்ஸ் கண்டிஷன் டைஜஸ்ட் த ஓன் செல் ஆர்கனல்ஸ், தன்னோட ஓன் செல் ஆர்கனல்ஸை. சரிங்களா? லைக் மைட்டோகாண்ட்ரியாவாக இருந்தாலும் சரி, ஒரு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமாக இருந்தாலும் சரி, தன்னைத்தானே என்ன பண்ணிடும்? அழிச்சிடும். இதனால் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆட்டோபேஜின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நமக்கு ஆட்டோலைசிஸ் அப்படின்னா திஸ் ஆர் லைசோசோம் கேஸ் த செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த செல் ஆன் இன்சைட் ஆஃப் த டிசீஸ். தெர் இஸ் அ டெஸ்ட்ராய் த செல். அப்போ தன்னோட செல் என்ன பண்ணிக்கிறது? அழிச்சிக்கிறது. தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுக்கு என்ன பேருன்னா destroy the cell. Aging process. The lysosome have autolytic enzyme that disturb intracellular molecule. அப்போ ஏஜினியோட கேரக்டர் என்னது? Lysosomes have autolytic enzyme that disturb intracellular molecule. Phagocytosis. The large cells are content are engulfed அப்படின்னா விழுங்குறது. சரிங்களா? And digested by the macrophage. This are forming phagosome. என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? phagosome ப்ரொடியூஸ் பண்ணுது. எங்கே அப்படின்னா சைட்டோபிளாசத்துக்குள்ள. This phagosome fuse the lysosome for further digestion. அதுக்கு அடுத்தது எக்ஸோசைட்டோசிஸ். எக்ஸோனா வெளியே இல்லையா? அப்போ லைசோசோம் ரிலீஸ் த என்சைம் outside the cell to digest the cell. அப்போ வெளியில் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா டைஜஸ்ட் பண்ணுது. இந்த கேரக்டருக்கு என்ன பேர் அப்படின்னா எக்ஸோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சரி, இதில் பாருங்கள், அந்த டயக்ராம் பாருங்கள். என்சைம் ஆஃப் லைசோசோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆசிட் என்னென்னலாம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்பாங்க. அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இதை கொடுத்துட்டு இதில் எது ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணலை அல்லது பண்ணுது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. இதோட pH கேட்பாங்க 7.2. ஆசிட் ஹைட்ரோலைசிஸ், நியூக்ளியேசஸ், புரோட்டியஸ், கிளைகோசைடேசஸ், லிப்பேசஸ், பாஸ்படேசஸ், சல்படேசஸ், பாஸ்போலிப்பிடேசஸ். என்னது அப்படின்னா பாஸ்போலிப்பிடேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய என்சைம். pH எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 7.2. அப்போ ஏடிபி பாருங்கள் என்னவா மாறுது? ஏடிபி அடினோசின் டைபாஸ்பேட், அடினோசின் டைபாஸ்பேட் ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைரோபாஸ்பேட்னு சொல்லக்கூடியது. ஐபி அப்படின்னா நமக்கு பைரோபாஸ்பேட் என்னவா மாறுது நமக்கு? அப்போ ஒரு ஏடிபி ஆனது ஏடிபி ப்ளஸ் ஐபியாக நமக்கு மாறுது. ஓகே, இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு கேரக்டர். லைசோசோம் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக நம்ம சொல்லிடலாம். இது வந்து நமக்கு சிங்கிள் மெம்பரைன். கிறிஸ்டியன் டூவே அப்படிங்கிறத என்ன பண்ணார் அப்படின்னா அதை முத கண்டுபிடிச்சாரு. இது வந்து நமக்கு யூக்கரியாட்டிக் செல்லில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான பார்ட்டு. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைஜஸ்ட் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். என்னென்ன கேரக்டர் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட்.
ஓகே, என்னென்ன ஃபங்க்ஷன் செய்யுது அப்படிங்கிறதும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம் நாம? இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன், ஆட்டோபேஜி பார்த்தோம், அப்புறம் ஆட்டோ லைசிஸ் பார்த்தோம், ஏஜனிங் ப்ராசஸ் பார்த்தோம். அப்போ ஏஜனிங் ப்ராசஸ்னால் நமக்கு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு உடம்புக்குள்ளே செல் இருக்குது, இப்போ டபிள்யூபிசியோ ஆர்இபிசியோ ஏதோ ஒன்று இருக்கு வச்சுங்களேன். இப்போ ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லைஃப் டேஸ் இருக்கும். ஒரு 40 டேஸ், ஒரு 45 டேஸ், 60 டேஸ் இந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ஆர்பிசி செல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 60 டேஸ் உயிரோடு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அழிஞ்சிருது அப்படின்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா அந்த செல்லை பூரா கில் பண்ணி வெளியேற்றுறது தான் இந்த லைசோசோமோடைய இம்பார்ட்டண்டான ஒரு ஃபங்க்ஷன். அப்போ ஒரு செல் இருக்குது பாடியில், அப்போ செல் இருக்கக்கூடிய செல் பாடியில் இருக்கக்கூடிய செல் என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கும் லைஃப் சைக்கிள் முடிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன். அந்த செல்லை வந்து டீகம்போஸ் பண்ணி வெளியேற்றுறது யாரோட ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த லைசோசோமோட ஃபங்க்ஷன் தான். அப்போ பாடிக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் சச்சாஸ் ஃபங்கையாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், சரிங்களா? அப்போ உள்ள என்ட்ரி ஆகக்கூடிய எல்லா மைக்ரோ ஆர்கானிஸையும் கில் பண்ணி வெளியேற்றுறது யார் அப்படின்னா அதுவும் என்னது? நமக்கு லைசோசோம் தான். ஓகே, அப்போ இதுதான் லைசோசோமோடைய இம்பார்ட்டண்டான ஒரு ஃபங்க்ஷன். ஓகே.